அம்மா வந்து ஒரு 50 கிராம் சுண்டல் எடுத்திருக்கேன். நைட்டு நல்லா ஃபுல்லா நல்லா ஊற வச்சுட்டு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம குக்கர்ல போட்டுக்குருவோம். இது வந்து சோயாபீன்ஸுப்பா. இது வந்து காய விற்கிது. அம்மா வந்து காய் வாங்கி இதை உரிச்சிருக்கேன் இந்த பயரை. இதுலயும் ஒரு 50 கிராம் எடுத்துக்கிடுவோம். இந்த சோயாலையும் சோயாபீன்ஸ்லையும் சுண்டல்லையும் அதிகமான புரோட்டீன் இருக்கு. 50 கிராம் போட்டுக்கிடுவோம். இதையும் நம்ம உடம்புக்கு தேவையான அளவுக்கு புரோட்டீனும் நமக்கு கிடைக்கும். அதனால ரெண்டையும் 50 கிராம் அம்மா எடுத்திருக்கேன். குக்கர்ல போட்டிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். இதுல வேக விடுறதுக்கு பயிருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம். மூடி போட்டுருவோம். 2 விசில் ஹைலையும் 1 விசில் ஸ்லோல வச்சு வேக விடுவோம். அம்மா வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் கொஞ்சம் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு நிலக்கடலை பருப்பு போட்டுக்கிறோம். இதை லைட்டா கடாயுடைய சூட்ல லைட்டா வறுத்துக்குவோம். நம்ம நிலக்கடலை பருப்பை நம்ம வறுத்தக்கல்ல தான்ப்பா. வறுத்ததை வந்து கொஞ்சம் சவன் இருக்கும் சாப்பிடமே. இப்படி நம்ம கொஞ்சம் லைட்டா வறுத்துட்டோம்னா நல்லா மொறுன்னு இருக்கும். சாப்பிடமே நல்லா ருச்சியா இருக்கும். இப்போ இதை வந்துப்பா ஒரு பிளேட்ல மாத்திக்கிடுவோம். கடாயிலப்பா நம்ம ஒரு 1/4 டீஸ்பூனு சீரகம் போட்டுக்கிடுவோம். 1/4 டீஸ்பூனு மிளகு போட்டுக்கிடுவோம். இதையும் நம்ம வறுத்துக்கிடுவோம். சீரகம் நம்ம வறுக்க மேத நல்ல ஒரு வறுத்து நம்ம பொடி பண்ணி சாப்பிட மேத நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். கடாயுடைய சூட்டில் நம்ம வறுத்துக்கிடுவோம். இதையும் ஒரு பிளேட்ல மாத்திக்கிடுவோம். இப்பப்பா அம்மா வந்து குடை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை வந்து கட் பண்ணிக்கிடுவோம். வந்து அம்மா வந்து ஸ்ட்ரீமர் எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம வந்து இதை வந்து வேக வைக்க போகிறோம் ஆவியில். இப்போ இதை கட் பண்ணி இந்த இதெல்லாம் வச்சுக்குவோம். இதில் ஒரு அரை குடை மிளகாய் எடுத்துக்கிடுவோம். வந்து முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம கொஞ்சம் நறுக்கிக்கிடுவோம். இந்த மாதிரி நறுக்கிக்கிடுவோம். இது வந்து முள்ளங்கிப்பா. முள்ளங்கி இதை தோலை நல்லா சீவிடுவோம். முள்ளங்கிப்பா, குடமிளகா, இது முட்டைக்கோசு, இதெல்லாம் நம்மளுடைய உடம்ப நல்லா வெயிட்டை குறைக்கக்கூடியது. வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுப்பா. இதையும் இதில் கட் பண்ணி போட்டுக்கிறோம். இப்போ இதை மூடி போட்டுருவோம். தண்ணி நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம வெட்டி வச்சிருந்த முட்டைக்கோசு, முள்ளங்கி, இது குடமிளகாய், இது மூணையும் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுவோம். 5 நிமிஷத்துக்கு ஆவியில் வேக விடுவோம். ரொம்ப வேக விடக்கூடாது. ஒரு அரை வேக்காட்டில் வெந்து எடுத்துடணும். இல்லட்டா அதோடைய சத்துக்கள் போயிடும். இப்போ வந்து 5 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். இப்போ நல்லா கொஞ்சம் நல்லா அரை வேக்காட்டில் வெந்திருக்கு. அதனால ஆஃப் பண்ணிடுவோம். கேஸை ஆஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறினோடனே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ ஒரு கிண்ணம் வச்சிருக்கேன். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ 50 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர்லையும் அதிகமான புரோட்டீன் இருக்கு. இதை நம்ம இந்த சுடுதண்ணியில் நல்லா கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ நம்ம சுடுதண்ணியில் போட்டாச்சு. இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். நல்லா விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணுவோம். இப்போ நல்லா தண்ணி ஃபுல்லாக நல்லா வத்திருச்சு. கரெக்டாக இருக்க அளவு வச்சுருந்தோம். நல்லா வெந்துருச்சு. இதை பவுலில் மாற்றிக்கிடுவோம். அம்மா வந்து ஒரு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். வெள்ளரிக்காய் வந்து நல்ல நீர் சத்து உள்ள காய். அதனால வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம கெட்ட நீர், கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கக்கூடியது இந்த வெள்ளரிக்காய். இதை வந்து தோலை சீவிக்கிடுவோம். தோலை சீவியாச்சு. இந்த பக்கமும் இந்த பக்கம் கட் பண்ணிக்கிடுவோம். ஒரு பவுல் எடுத்தாச்சு. இந்த பவுலில் வந்து இதை கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். மீடியமான சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதையும் இதில் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போ வெங்காயத்தை நம்ம நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கோம்.
இது வந்து தக்காளி எடுத்திருக்கேன். இது சின்ன தக்காளியா இருக்கு, அதனால 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்க பெரிய தக்காளியா ஒரு மீடியமான தக்காளி எடுத்துக்கோங்க. இப்ப இதையும் நம்ம கட் பண்ணி போட்டுக்குருவோம். இது நமக்கு தேவையில்லை. ஆவில வேக வச்ச காய்ப்பா, இதையும் எடுத்து இதுல போட்டுக்கிறோம். இப்ப நம்ம சுண்டலும் சோயா பீன்ஸும் இருக்கு இல்லையா, இதையும் இதுல போட்டுக்கிறோம். வேக வச்சது இதுல போட்டுக்கிறோம். இப்ப பன்னீரை இதுல போட்டுக்கிறோம். இப்ப நம்ம வந்து அம்மா வந்து தோலியை ஃபுல்லா எடுத்துட்டேன். நிலக்கடலை பருப்புல இதையும் இதுல போட்டுக்கிறோம். இப்போ அம்மா வந்து சீரகத்தையும் மிளகையும் லைட்டா வறுத்துருந்தோம். இதையும் இந்த இடிகல்ல போட்டுக்கிறோம். இடிகல் இல்லைன்னா நீங்க மிக்சியில போட்டு பவுடர் ஆக்கிக்கோங்க. இதை நல்லா பொடியாக்கிக்கிடுவோம். நம்ம இடிச்சு வச்சிருந்த சீரகம் மிளகை வந்து இதுல போட்டுருவோம். தேவையான அளவுக்கு நல்லா வாசமா இருக்கும்பா சாப்பிடமே. இப்ப ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் ஜூஸ் விட்டுக்குருவோம். ஒரு பச்சை மிளகாவை பொடிசா நறுக்கி போட்டுக்குருவோம். வேணும்னா போட்டுக்கோங்க, வேணாம்னா தவிர்த்திருங்க. கொஞ்சம் மல்லி இலையை பொடியா நறுக்கிக்கிறோம். அரை டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஊத்திக்கிறோம்ப்பா. ஆலிவ் ஆயில் இருந்தா நீங்க ஊத்திக்கோங்க, இல்ல தேவையில்லை. நம்மளுடைய ஸ்கின்னும் நல்லா ஷைனிங் கொடுக்கும். ஒரு அரை ஸ்பூனு ஆலிவ் ஆயில் ஊற்றிக்குவோம். கொஞ்சம் சாட் மசாலா போட்டுக்குருவோம். சாட் மசாலா சாப்பிடும் போது நல்லா டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம காய்களுக்கெல்லாம் நம்ம உப்பு போடலப்பா. சுண்டலுக்கு மட்டும் நம்ம பயிர்களுக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டிருந்தோம். காய்க்கெல்லாம் எதுவும் உப்பு போடல. லைட்டாக தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குருவோம். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருப்போம். நம்ம இதை வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கிடுவோம். இப்ப வந்து சாலட் செஞ்சாச்சு. அம்மா வந்து 2 ஆள் சாப்பிட்ற அளவுக்கு செஞ்சிருக்கேன். இது ஒரு ஆள் நல்லா தாராளமா சாப்பிடலாம். இது பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். இதுல அதிகமான புரோட்டீன் இருக்கு. நம்ம வெயிட் லாஸுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நல்லா வெயிட்டும் குறையும். நம்மளுக்கு வந்து அதிக நேரம் பசிக்காது, நல்லா பசியும் தாங்கும். இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. பெரியவங்கள இருந்து சிறியவங்க வரை எல்லாரும் சாப்பிடலாம். டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. ரொம்ப ஹெல்தியான சாலடு. உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.